இந்தியாவையே பதற வைத்த பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த இருவரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் உள்ள சுற்றுலா மையத்தில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதலில் ஈடுபட்டனர். தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்தனர். பஹல்காம் தாக்குதல் குறித்து NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை நடத்திய விசாரணையில் தாக்குதலில் ஈடுபட்ட 3 தீவிரவாதிகளும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்பதும் பாகிஸ்தானை தளமாக கொண்டு செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. இந்நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக NIA அறிவித்துள்ளது. அதன்படி பஹல்காமின் பட்கோட் பகுதியைச் சேர்ந்த பர்வேஷ் அகமது ஜோதர் மற்றும் ஹில்பார்க் பகுதியைச் சேர்ந்த பஷீர் அகமது ஜோதர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் குறித்த அடையாளங்களை தெரிவித்துள்ளதாக NIA தெரிவித்துள்ளது. தாக்குதலில் ஈடுபட்ட மூவரும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்பதையும் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்புடன் தொடர்புள்ளவர்கள் என்பதையும் உறுதி செய்துள்ளதாகவும் NIA கூறியுள்ளது. மூவரும் தாக்குதல் நடத்தப்போவது குறித்து தெரிந்தே பர்வேஷ் மற்றும் பஷீர் ஆகியோர் அடைக்கலம் கொடுத்ததும் தெரியவந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.